Hey dudes, welcome back to the channel Wash Out Boy. In this video you are going to watch my first international flight journey. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஜேர்னியே. என்னதான் சூழலை போட்டு படம் வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளைட் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஜேர்னியை தெரிஞ்சாலுமே இன்னுமே நம்மள மாதிரியான பல மிடில் கிளாஸ் யங்ஸ்டர் போறதுக்கு ஃப்ளைட் ஜேர்னி ஒரு டிஃபிகல்ட்டானவும் ஒரு ட்ரீமாவும் தான் இருக்கு. டேய் இதெல்லாம் ஏன் இப்போ சொல்லுங்க கேட்டிங்களா? ரொம்ப சிம்பிள். ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த மிடில் கிளாஸ் யங்ஸ்டர். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கறானே. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜர்னி ஃப்ரம் சித்தலப்பாக்கம் முருகர் கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி பைக்லேயே சென்னை ஏர்போர்ட் போயிட்டு அப்படியே அங்கேருந்து ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் மூலிமா பிடிஎஸ் ஆர்மி அண்ட் கே சீரிஸோட ஹோம் டவுனான சவுத் கொரியா ரீச் ஆகுறது தான். நாங்கள் லெவல் 2 போகிறோம். லெட்ஸ் பிகின். அப்பனே முருகா, இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். கோவிலில் ஒரு வேண்டுதலை போட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து ஃப்ரெண்டு பைக் மூலயமா ஓசி ரைட்டில் சென்னை ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஃபைனலி ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் ரீச் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட் உள்ள போகிற ஃபீலே செம்மையாக இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு ஏரோ பார்க்கிங்கில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு செக்இன் பண்ண பெட்டியை தள்ளிட்டு கிளம்பியாச்சு. பட் போகிற வழியில் பசிக்கும்ல, ஸோ ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டு ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் செக்இன் பண்ணலாம். இவன் எப்படி சொல்ல மாட்டானே? எப்படி சொல்லுவ? லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ கரெக்ட். எப்படி வைப்ரேஷன் வர்க் அவுட் ஆகுது பாரு. ஒரு வழியாக ஃபுட் ஸ்ட்ரீட் போய் ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு. இந்த பிரிட்ஜை லாஸ்ட் டைம் மூவி போகிறப்பே வந்து பார்த்தேன். பட் என்னால் ஃபுல்லாக அந்த டைமில் கிராஸ் பண்ண முடியல. இப்போ கிராஸ் பண்ணுறோம் மாசா. Finally reached International Airport Terminal T2. ஸோ போர்டிங் பஸ்ஸில் கொடுத்த மாதிரியே T2 ரீச் ஆயிடுச்சு. அங்கே D7 அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் உள்ள போனோம். D7 உள்ளே போன உடனே நாங்கள் புக் பண்ண ஸ்ரீலங்கன் ஏர்வேஸோடைய பேக்கேஜ் கவுண்டரில் போயிட்டு ஷோல்டர் பேக் அண்ட் ஹேண்ட் லக்கேஜஸை வெயிட் போட்டு எங்களுடைய சீட்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் எக்கனாமிக்கல் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஷோல்டர் பேக் 7 kg இருக்கலாம் அண்ட் ஹேண்ட் லக்கேஜஸ் வந்து 30 kg தான் இருக்கணும். ஸோ ப்ராப்பராக வெயிட் போட்டு முடிச்ச உடனே ஹேண்ட் லக்கேஜ் கன்வேயரில் உள்ளே போயிட்டு நம்ம ஷோல்டர் பேக் எடுத்துகிட்டு இமிக்ரேஷன் பண்ண கிளம்பிடலாம். ஸோ இமிக்ரேஷன் டெஸ்க் ரீச் ஆன உடனே சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன் முடிச்ச உடனே ஃப்ளைட்டில் ஏறி ஜாலியாக ஸ்ரீலங்காவுக்கு பறந்து போக வேண்டியதான். இப்போ டிக்கெட்ஸ் எல்லாம் காமிச்சு செக்இன் பண்ண போகிறோம். ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா எங்களுடைய பேட் லக்காக என்னன்னு தெரியல, ஃப்ளைட்டை ஃபுல்லாக வியூ பண்ணி கீழே இருந்து எங்களால் ஏற முடியல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் கெட்டதுலேயே ஒரு நல்லது நடக்கும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நாங்கள் கரெக்டாக செக்இன் பண்ணுற இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடைய பவுலிங் கோச்சான முரளிதரன் சாரை கிட்டக்க இருந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அவர் கூடயே செக்இன்னும் நாங்கள் பண்ணோம். அப்படியே அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு தேங்க்யூ சார் என்ன மனுஷன் அழகாக சீட்டுக்கு அனுப்பி விட்டோம். தென் நாங்கள் செக்இன் பண்ணுற ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு. உள்ளே என்ட்ரி ஆகிட்டு சீட்டிங் ஐடென்டிஃபை பண்ணி சீட்ஸுக்கு நேராக பேக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சீட்ஸில் உட்காந்துச்சு.
அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு டேக் ஆஃப் அப்படின்ட்டு பல லாங்குவேஜில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. எல்லாமே கேட்டு முடிச்சு ப்ராப்பராக சீட் பெல்ட்டை போட்டாச்சு. அண்ட் இப்போ டேக் ஆஃப் ஆகுது. பிறக்கிறோம் பிறந்தே ஆகிறோம் பிறந்தே ஆகிறோம். அந்த சத்தம் ஜஸ்ட் ஒரு பெரிய சைஸ் ரோலர் கோஸ்டரில் போகிற ஃபீல் தான் இருந்துச்சு. பட் அந்த வியூவும் சரி, அந்த ஒரு சவுண்ட் ஃபீல் எல்லாமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வேர்டே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் அது. ஃபைனலாக சென்னை கிராஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ மெரினா பீச்சை வந்து நான் சின்ன வயசுலேருந்து நிறையா விட்டு போய் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு வியூவில் பார்த்ததே கிடையாது. அப்படியே வந்து ஃபோனில் மேப்பில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த க்ளவுட்ஸுக்கு நடுவில் பீச்சு, அந்த அலையோடைய ஒயிட் லேயர் அண்ட் அந்த சின்ன சின்ன வீடுங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு வியூவே. அப்படியே நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் போனவங்க சஜஸ்ட் பண்ணது என்னென்னா வந்து அந்த டேக் ஆஃபோடைய வியூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நார்மல் ஆகிடும். நார்மலாக நீங்கள் ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகிற ஃபீல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி சர்டைன் லிமிட்டை ஃப்ளைட் ரீச் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பெல்ட்ஸை ரிமூவ் பண்ணி ஃப்ரீயாக கேட்க சொல்லுவாங்க. நம்ம அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூமோ இல்லை வாக் போயிட்டு வரலாம். கட்ட விட்டு விடுறது கட்டவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே ஜேர்னி என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்க தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்க தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஸோ ரொம்ப டென்ஸ்டாக இருந்தது. இப்போது நல்லாவே ஃபீல் பண்ணுறோம்.